வண்டியில் இருக்கிறவங்க தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு என்னையா கலாட்டா? என் பேர் பரத் சார். ஒரு மாசமா காணாம போன எங்க அண்ணனை தேடி அலைஞ்சு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்க அண்ணனை கடத்திட்டு போன ஆளை நானே தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க நடு ரோட்ல என்ன ஆளை வச்சு அடிக்கிறாங்க சார். நீங்க தான் எப்படியாவது எங்க அண்ணனை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும். நடத்தி வச்சிருக்காங்க. யார் அவன்? கங்காதரன் சார். உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்பு கவனிச்சுக்க. எனக்கு இந்த அடியெல்லாம் ஒண்ணு பெருசு இல்ல சார். நீங்க என் அண்ணனை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா? நாளைக்கு இந்த விஷயத்தை பத்தி டிஎஸ்பி கிட்ட பேசுறேன். சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாரு. நடவடிக்கை எடுப்பாரா? இந்த சட்டப்படி நடவடிக்கைங்கிற பேர்ல உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்யற ஏமாத்து வித்தையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அங்க என் அண்ணனோட உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேங்கிறீங்க? இதோ பார் தம்பி, போலீஸ்காரங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. வீணா பெரிய மனுஷன் மேல பழிபடாது. நாளைக்கு ஏசி நடேசனை பாரு. டிரைவர் வண்டி எடு. சார், நாம எந்த டாக்குமெண்ட்டுக்காக ராம்குமாரை கடத்தி வச்சிருந்தோமோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சு. மனசு நிம்மதிக்காக உன்னை ஊட்டி கொடைக்கானல் போக சொன்னா நீ என்ன போக சொன்ன? ஆனா இப்ப நீ போற இடத்துக்கு என்னால போக முடியாது. ஹலோ. வரதன்ற பேருக்கு ஏத்த மாதிரி உங்க அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியப்பா. கங்காதரா, சத்தம் போட்டு பேசுறவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை உயிரோட எரிச்சிருவேன். எரிய போறது நானா இல்ல உங்க அண்ணன்? நானு சென்ட்ரல் பார்க்குக்கு போனதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கோ. வரேன்டா. வரேன் வரேன்.
எங்க அண்ணனை கொண்டவன் எவன்டா? அவனை நான் விட மாட்டேன்டா. டேய் கங்காதரா, எங்க அண்ணனை கொன்னுட்டீங்களாடா? எங்க அண்ணனை கொன்னுட்டீங்களாடா? ஹலோ அங்கிள், நான் பரத் பேசுறேன். அங்கிள், அண்ணனை அண்ணன் கங்காதர கொண்டுட்டான். என்னடா சொல்ற? இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அங்கிள். நான் இங்க சரியாதான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் புரியல அங்கிள். சரி, நீ எங்க இருந்து பேசுற? சென்ட்ரல் பார்க் பக்கத்துல. நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். டேய், எங்கேயும் போயிடாத. இங்க இருக்கேன் அங்கிள். அண்ணே, ஒரு சந்தேகம். அம்மா உங்களுக்கு ராமகுமார்னு பேர் வச்சுட்டு எனக்கு லட்சுமணன் தானே பேர் வைக்கணும். அப்புறம் ஏன் பரதன் பேர் வச்சாங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, சொல்கிறேன் கேளு. ராமன் கூட லக்ஷ்மணனும் காட்டுக்கு போய் அண்ணன் பட்ட கஷ்டத்தெல்லாம் இவனும் கூட இருந்து அனுபவிச்சான் இல்லையா? ஆனால் நீ அந்த மாதிரி இல்லை. நான் படுற கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மா உனக்கு பரதன்னு பேர் வச்சிருக்காங்க. என்னையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் தான் வந்துட்டேன்ல, இனி ஒன்றும் நடக்காது. என்னை பத்தி கூட நான் கவலைப்படல. அங்கே பரதன் ஜெயில என்ன கஷ்டப்படுறானோ. விட்டா அவனை கொன்னுடுவீங்க போல் இருக்க. அரசாங்கம் அடிக்க சம்பளம் கொடுக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? போங்க எல்லாம். படிச்சவனா இருக்கிற, ஏன் பைத்தியகரத்தமா நடந்துக்கிற? பேசாம அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு அவங்க சொன்ன மாதிரி எழுதி கொடுத்துரு. மீதியை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். நல்லா ஆக்ட் பண்ற. போய் ஏதாவது டிராமா கமெடியில் வேஷம் போடு, நிறைய சம்பாதிக்கலாம். நீ மட்டுமல்ல, உங்க டிபார்ட்மெண்டே ஒட்டுமொத்தமா அடிச்சாலும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. ஆனா நான் ஒரு அடி திருப்பி அடிச்சா நீங்க எல்லாரும் 6 மாசம் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியிருக்கும். இப்ப நீதான் ஹாஸ்பிட்டல் போற. உன்னை அணுவா சித்திரவதை பண்ணி அடிச்சே கொல்ல போறேன். யுவர் ஆனர், தங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கும் இவர் ஒரு கொலையை செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக பிரேதத்தை சாலையின் நடுவிலே போட்டு ஏதோ வாகனத்தில் அடிபட்டு இறந்து விட்டார் என்று போலீசாரை நம்ப வைக்க முயன்றிருக்கிறார் என்பது தகுந்த சாட்சியங்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே
கொலை செய்த குற்றத்திற்காகவும் சட்டத்தை ஏமாற்ற முயன்ற குற்றத்திற்காகவும் இந்த நாட்டில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடக்காமல் தடுக்க வேண்டும், அதற்கு இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்குமாறு கனம் கோற்றார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பரத், ராம்குமார் என்பவரை கொலை செய்ததாக உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டிற்கு உங்கள் பதில்? ராம்குமார் நீங்க சொன்ன அவரு யாரோ இல்லை யுவரானர். தாயா தந்தையா இருந்து வளர்த்த என்னோட அண்ணன். யுவரானர், இந்த உலகத்துல உழைப்பால, திறமையால, பணத்தால, பதவியால வாங்க முடியாதது ஒரு தாய். அந்த தாய் எனக்கு இல்லை. ஆனா என் வாழ்க்கையில ஒரு நாளாவது அம்மா இல்லைங்கிற தவிப்பு வராம என்னை படிக்க வச்சு பண்புள்ளவனா தலை நிமிர்ந்து நடக்க வச்சவர். நான் இதுவரைக்கும் கடவுளை தேடி கோயிலுக்கு கூட போனதில்லை. என் அண்ணனத்தான். அப்படிப்பட்ட அண்ணனை கொலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதை தவிர சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. மிஸ்டர் பரத், தீர விசாரிக்காம யாரையுமே குற்றவாளின்னு இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்காது. அதனால உங்களுக்காக வாதாட ஒரு வக்கீல் வேணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதுக்கு இந்த நீதிமன்றமே ஏற்பாடு செய்யும். சட்டம் செல்வாக்குள்ள உங்களுக்கு செலாம் போடுற கொத்தடிமையா அரசியல்வாதிகளோட வளர்ப்பு பிள்ளையா மாறி ரொம்ப வருஷமாச்சு. மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக போராட வேண்டிய பொறுப்புல இருக்கிறவங்க தங்களோட நேர்மை வீதிக்கு வந்து ஏலம் போடுற இந்த காலத்துல நான் விஸ்வநாதன் மட்டும்தான் நம்புறேன். அவர் காசுக்காக கருப்பு கவனம் களங்கப்படுத்துற வக்கீல் இல்லை, உண்மைக்காக உழைக்கிறவர், எங்க குடும்பம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவர். அவரை தவிர வேற எந்த வக்கீலையும் வச்சு வாதாட நான் விரும்பல யுவரானர். உங்களுக்காக அவர் கோர்ட்ல ஆஜராகிறாரா? எஸ் மை லார்ட். அங்கிள், யுவர் ஆனர், ஒரு வக்கீலாக இருந்து நான் வாதாடுறதை விட ஒரு சாட்சியாக இருந்து நான் சொல்ல போகிற உண்மை இந்த வழக்குக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் விஸ்வநாதன், அவரை உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். இவரோட அண்ணன் ராம்குமாரோட மனைவி ஜானகி எனக்கு நெருங்கிய சொந்தம். அதனால் அவங்க குடும்பத்தில் நானும் ஒருத்தனா பழகியிருக்கேன். அப்போ பரத் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்லாவே தெரியும். அண்ணன் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருன்னு தெரியும். எப்படின்னு சொல்ல முடியுமா? ராமனுக்கு லக்ஷ்மணன் தம்பி அமைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு தம்பி கிடைச்சிருக்கான்னு ராம்குமார் அடிக்கடி பெருமையாக என்கிட்ட சொல்லுவார். ஏன், நானே பல தடவை பார்த்துருக்கேன். தாய் தகப்பனையே பெத்த பிள்ளைங்க மதிக்காத இந்த காலத்தில் அண்ணன் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற தம்பியை நான் வேற எந்த குடும்பத்திலையும் பார்த்ததில்லை. சுருக்கமாக சொன்னா இவரை மாதிரி தம்பி எனக்கு இல்லையேன்னு நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். அப்படி இருந்த இவர் அண்ணனையே கொலை செய்வார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆர்டர், ஆர்டர், சென்டர் அவுட். இவர் தான் கொலை பண்ணார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கொலை நடந்த ராத்திரி 1 மணிக்கு அவரே எனக்கு ஃபோன் பண்ணாரு. அண்ணனை நான் கொலை பண்ணிட்டேன் அங்கிள், என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. இல்ல, இவரையும் கங்காதர வலை கொடுத்து வாங்கிட்டார். இவரை நம்பாதீங்க, இவர் சொல்றதெல்லாம் பொய். பொய்யா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு தான் நானும் அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தேன். போனா பணத்தையும் பணத்து பக்கத்தில் அவரையும் பார்த்ததுக்கு பிறகுதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். காப்பாத்துங்கன்னு கெஞ்சின இவருக்கு உதவி பண்ணாம எதுக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணீங்க? நான் சட்டத்தையும் நீதியையும் மதிக்கிற வக்கீல். நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது, அதே சமயத்தில் குற்றவாளிகளை தண்டிக்காம விடக்கூடாதுன்னு கொள்கை உடையவன். அதனால தான் இவரை காப்பாற்றாம நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். ராமனுக்கு ஒரு லட்சுமண மாதிரின்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்படிப்பட்ட இவரு அண்ணனை கொலை செய்ய காரணம்? அதை நான் சொல்ல விரும்பல. மிஸ்டர் விஸ்வநாத், நீங்க ஒரு நேர்மையான வக்கீல், சட்டம் தெரிஞ்சவர். உண்மையை மறைக்கிறது மிகப்பெரிய குற்றம். யுவர் ஆனர், ஒரு குற்றவாளி சட்டத்திலிருந்து தப்பிவிடக்கூடாதுங்கிறதுனால தான் இவரே கொலை பண்ணாருங்கிற உண்மையை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால்
அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அவமானம் எனக்கே ஏற்படுற மாதிரி நினைக்கிறதுனால தான் நான் சொல்ல விரும்பலை. நோ, நீங்க சொல்ல போற காரணத்தை பொறுத்து தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பே அடங்கியிருக்கு மிஸ்டர் விஸ்வநாத். எதுவானாலும் உண்மையை நீங்க சொல்லியே ஆகணும். அதை சொல்றதுக்கே என் நாக்கு ரொம்ப கூசுது. எந்த புருஷன் தான் தான் பொண்டாட்டி இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுக்கிறத பொறுத்துக்குவான்? என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த கொலகார பாவி தான் அண்ணியையே வச்சிருந்தான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இந்த வழக்கில் இதுவரை விசாரித்த சாட்சிகளை வைத்து பார்க்கும்போது பரதன் தான் ராம்குமாரை கொலை செய்திருக்கிறார் என்பது தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் பரதனுக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. இந்த கொலகார பாவி தான் அண்ணியையே வச்சிருந்தான். இந்த இக்கட்டான நிலைமையில நான் உன்னை விட்டு போறேன். என்ன மன்னிச்சிடு பரத். இது தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு மகனாவும் நான் உனக்கு தாயாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தாயாயிருந்ததென்ன, என்னை தனியாக்கி சென்றதென்ன, உறவை மறந்ததென்ன, என் உயிரே துடிப்பதென்ன, நான் கண்ட கோயில், நான் வணங்கும் தெய்வம் நீயே அம்மா.
சென்றதென்ன? நீ என்னை அன்றாடம் நீராட்டினாய், நான் கொண்ட பசி தீர சோறூட்டினாய். நீ என்னை அன்றாடம் நீராட்டினாய், நான் கொண்ட பசி தீர சோறூட்டினாய். இந்நாளில் என் கைகள் நீர் வார்க்குமோ, சோரூட்ட கை நீளுமோ? வினை என்பதா விதி என்பதா, படுபாவிகள் சதி என்பதா? ஏன் இந்த பாவம், யார் தந்த சாபம்? தாயே